எழுத்துதாசர் அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை தன்னுடைய எழுத்தின் மூலமாக ஒரு அச்சா மாத்தி அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதோட வாண்டிங் என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ரொம்ப இப்போ எழுத்துதாசர் ஏன் வந்து ஒரு பதிப்பகத்தை ஆரம்பிக்கணும், ஏன் வந்து அதை அச்சா மாற்றணும், ஏன் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை இதுல எங்கேயாவது வந்து கமர்ஷியல் எண்ணங்கள் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ அப்பவே கூட இந்தியாவில் பல அச்சுக்கள் வந்து இருந்திருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அவங்க என்ன பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பிரிண்டோட வேல்யூ என்ன, அவங்க எவ்வளோ வித்திருப்பாங்க. ஸோ அதில் ஒரு கமர்ஷியல் நோக்கம் இருக்கும். இதை வித்தா இது நம்ம வந்து உருவாக்குறது மூலமா அவங்களால என்ன பண்ணோம்னா ரெண்டு விஷயங்கள் இருந்தது. அன்னைக்கு வந்து என்னன்னா புராணத்தை வந்து பயங்கரமா பிரிண்ட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருந்த அதற்கு உதவுற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து வரலாற்றை வந்து திரும்ப அந்த மாதிரி ரிசர்ச் மெட்டீரியல்லாம் நிறைய வந்து பிரிண்ட் பண்ணாங்க. குறிப்பாக பிரிட்டிஷார் நிறைய அப்போ வந்து ரிசர்ச் பண்ணாங்க, அதை வந்து பிரிண்ட் பண்ணாங்க.